தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூலை 24 வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்திய நிலப்பரப்பின் மீது, அதாவது ராஜஸ்தான் பகுதியின் உதய்பூர் பகுதிகளுக்கு தென்கிழக்கு புறமாக தற்பொழுது தீவிர சுழற்சியாக நிலவி வரக்கூடிய அந்த நிலையிலும், அதே வேளையில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியாக தற்பொழுது ஒரு சுழற்சியானது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போது தமிழகத்திற்கு ஒரு வானிலை அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படின்னா நேற்றைக்கு அறிவித்திருந்தோம், அதற்கு கடந்த கால அறிவிக்கலும் சொல்லியிருக்கோம். 24 இன்றைக்கு மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இன்றும் நாளை மறுநாள் இந்த 3 தினங்களுக்கு சற்று கூடுதல் வாய்ப்பாக இந்த மாத இறுதி வார நாட்கள் நம்ம எதிர்பார்த்த நிலையில் மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலை என்பதை இதனை பற்றி நேற்றைக்கு விவரித்திருந்தோம். இலங்கை ஒட்டிய தென்கிழக்கு புறமாக நேற்றைக்கு ஒரு உயரழுத்த பகுதியாக நீடிக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு 5500 மீட்டருக்கு உயரத்தில் செல்லக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நிலை பார்த்தால் தெரியும். அங்கே இந்த உயரழுத்தம் என்பது இலங்கை மீது தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த உயரழுத்தத்தின் காரணமாக தற்பொழுது மேலடுக்கிலே அந்த காற்றின் அமைப்புகள் என்பது அவ்வப்பொழுது நமக்கு குளிர்விக்கும் அமைப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. வடமேற்கு திசையிலிருந்தும் நமக்கு அந்த சுழற்சியிலிருந்து ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றின் அமைப்புகள் இவை வந்து கீழடுக்கில் இருந்து நமக்கு வெப்பமடைந்து மேலெழும்பொழுது இது குளிர்விக்கும் அமைப்பாக தற்பொழுது ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே வேளையில் தென் மாவட்டத்தின் பகுதிகளில் இந்த உயரழுத்தத்தோட இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெப்பத்தை கூட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அவ்வப்பொழுது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு என்பது சற்று அவர்களுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்றோடு இணைந்த அந்த காற்றின் அமைப்புகள் என்பது தெற்கலை கரைகோளத்தில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றில் ஈரப்பதம் மிகுந்த காற்றின் ஊடுருவல் என்பது கோவை மாவட்டத்தின் வடக்குப்புறமாக அந்த கணவாய் பகுதிகளில் சரி, கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளுக்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தற்பொழுது சற்று கூடுதலாக இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றின் ஊடுருவல் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதன் காரணமாக நமக்கு இந்த மழைப்பொழிவு என்பது இன்றைக்கு தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அந்த தெற்கு திசையின் காற்றின் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு என்பது ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் ஏற்படுத்தும் விதமாகவும், இந்த உயரழுத்தத்திலிருந்து நமக்கு அந்த குளிர்விக்கும் அமைப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று சற்று அதிகரித்து காணப்படுகின்ற நிலை என்பது வட மாவட்டங்களில், குறிப்பாக கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட உள் மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டம், கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நேற்றைக்கு சொல்லியிருந்தோம். அதனை ஒட்டிய பகுதிகளில் தற்பொழுது மழைப்பொழிவு உருவாகும் சூழல் என்பது தென்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளாக இருந்தாலும் சரி, பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள், மத்திய பகுதிகளாக கடலூர் மாவட்டத்தின் வரைக்குமே தற்பொழுது தீவிரப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது. திருச்சிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு எட்டி பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை. பெரிதளவிற்கு தென் மாவட்டங்களை ஒப்பிடுகையில் வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 தினங்களுக்கும் இந்த ஒரு வானிலை அமைப்பு ஆங்காங்கே இந்த வெப்பம் தற்பொழுது அந்த கூலிங் அடைஞ்சதுக்கு அப்புறம் பெய்யாத இடங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளாக இருந்தாலும் சரி, மதுரை உள்ளிட்ட சுற்று வட்டாரமாக இருந்தாலும் ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை மாத இறுதி நாட்கள், அதாவது இறுதி வார நாட்கள் முடிந்த பின்பு, அதாவது ஆகஸ்ட் முதல் வார பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நம்ம எதிர்பார்க்கின்ற நிலை என்பது இலங்கை மற்றும் தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சுழற்சியானது வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வளிமண்டலத்தில் அமையப்பெறுகின்ற நிலை இது வந்து அப்படியே கேரளாவின் லட்சத்தீவு வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருப்பதால் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தும் அமைப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது வரக்கூடிய இப்போவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவின் துவக்கம் என்பது இருந்தக்கூடிய நிலை இருந்தாலும் படிப்படியாக தீவிரமடையக்கூடிய ஒரு நிலை என்பது கேரள பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே வேளையில் தமிழ்நாட்டிற்கும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளுக்கும் சற்று மழைப்பொழிவு கூடுதலாக ஏற்படுத்தும் அமைப்பாக இந்த மாத இறுதி வார நாட்கள் முதல் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, பொள்ளாச்சி மேற்கு பகுதிகளுக்கு மழை இல்லை அப்படின்ற மாதிரி வருந்துகிறேன். கண்டிப்பாக அதற்கான தக்க சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரபிக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வாகவோ இல்லை தற்பொழுது வட மாநிலங்களில் குறைந்த தாழ்வழுத்த பகுதியாக வளிமண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தை வடக்கு நோக்கி தான் இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்போ வரக்கூடிய சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த சுழற்சியின் அமைப்புகள் என்பது வட மாநிலங்களிலே தான் பார்த்திங்கன்னா ஒடிசாவை ஒட்டிய பகுதிகளிலையும் குஜராத்திற்கும் இந்த அமைப்பாக இருந்து கொண்டு இந்த இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. படிப்படியாக அந்த சுழற்சி என்பது தெற்காக உள்ள நுழையும் பொழுது நமக்கு அந்த தெற்கு திசையின் இருந்து வரக்கூடிய காற்றின் அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றின் ஊடுருவல் என்பது நம்ம தமிழ்நாட்டின் மீதாக ஏற்படும் பொழுதும் கேரள பகுதிகளுக்கும் கர்நாடக பகுதிகளுக்கும் ஏற்படும் பொழுது தான் நமக்கு மழைப்பொழிவின் துவக்கம் என்பது இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜூலையோட கடைசி வாரத்தில் வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இதெல்லாம் முடிந்த ஆகஸ்ட் முதல் வார பகுதிகளிலிருந்து நமக்கு கண்டிப்பாக வானிலை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தற்பொழுது மழைப்பொழிவு என்பது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படும். அவ்வப்பொழுது கடற்காற்றின் உள்நுழைதல் ஏற்படும் பொழுது நமக்கு வட உள் மாவட்டம் வட கடலோரத்தின் பகுதிகளிலும் மீண்டும் வந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு, அதாவது 24, 25, 26, 27 ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் படிப்படியாக மீண்டும் அந்த குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
இந்த மாத 30, 28, 29, 31 காலகட்டங்கள் இருந்தபோதிலும் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மீண்டும் அந்த 2 தேதிகளுக்கு பிறகு 3ஆம் தேதிக்கு பிறகாக, அதாவது 2, 3 தேதிகள் காலகட்டங்களிலே இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் அமைந்து இது அப்படியே அரபிக்கடல் வரைக்குமே அதனுடைய லட்சத்தீவு வரைக்குமே அதனுடைய தாக்கம் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்போது வளிமண்டலத்தில் காற்று குவிதல்கள் வந்து அன்றைய காலநிலை நமக்கு எப்படி சூழல் ஏற்பட போகிறது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஆனால் இருந்தபோதிலும் இந்த வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டாலே நமக்கு மழைப்பொழிவு என்பது சாதக அமைப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மட்டும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு குறைந்த பரப்பில் இருந்துச்சு. இருந்தபோதிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகள், குறிப்பாக கோவை மாவட்டத்தின் சின்கோனா பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. வால்பாறை PAP பகுதிகள் 8 மில்லிமீட்டர் அளவிற்கும், சின்னக்கல்லாறு 7 மில்லிமீட்டர் அளவிற்கும் பெரிதளவிற்கு ஒரு லேசான மழைப்பொழிவாகத்தான் பிற இடங்களில் கோவை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி பகுதியில் 1.2 மில்லிமீட்டர் அளவிற்கும், நீலகிரி மாவட்டத்தின் பொர்ட்டிமுன் 32 மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக கொடுத்திருக்கிறது. பந்தலூர் பகுதிகள் 31 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஹரிசான் மலையாளம் பகுதிகள் 25 மில்லிமீட்டர் அளவிற்கும், உட்பாரியர் எஸ்டேட் பகுதிகளுக்கு 23 மில்லிமீட்டர் அளவுக்கு, இப்படி நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது மழைப்பொழிவு தீவிரப்படுத்திருக்கக்கூடிய நிலை. தேனி மாவட்டத்தின் தேக்கடி பகுதிகள் ஒரு லேசான தூறலாக இருந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் பிற பகுதிகளில் பார்க்கும்போது ஒரு லேசான தூறலாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு நேற்றைய காட்டிலும் வெப்பம் உயர்ந்த பிறகு மீண்டும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய வேளையில் உங்கள் பகுதிக்கும் அதற்கு தக்க சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படும். பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒன்று, தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலநிலை அந்த மாதிரி நிலையை தான் சொல்லணும். குறிப்பிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. வெப்பச்சலன மழை அதற்கு ஏற்ற இடங்களிலும் மேற்கு திசை காற்றிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று அவ்வப்பொழுது நமக்கு அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இட அமைப்பு தாங்க மெயின் விஷயம். எந்தெந்த இடத்துலலாம் வெப்பச்சலன மழை நமக்கு இருக்கும், ஃபேவராக இருக்க பொசிஷன் நம்மளே வந்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இன்றைக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இப்போ 2 தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் சற்று கூடியிருக்க போகுதுன்ற நமக்கு நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு சற்று கூடியிருப்ப போன்ற அமைப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் விதமாகவும் நமக்கு அந்த குளிர்விக்கும் அமைப்பாக இலங்கை ஒட்டிய பகுதிகளில் தற்பொழுது உயரழுத்தம் இருந்து கொண்டு நமக்கு மேலடுக்கிலிருந்து ஒரு சற்று குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மேலிருந்து கீழே அமுக்கும். இது வந்து வடமேற்கிலிருந்து கீழடுக்கில் நமக்கு மேலக்கூடிய, அதாவது கீழடுக்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து மேலிடக்கூடிய அமைப்பை நமக்கு அப்படியே குளிர்வித்து மழைப்பொழிவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் விதமாக நமக்கு வட மாவட்டங்களில் சற்று சாதக அமைப்பாக இருக்கிறது தென் மாவட்டத்தை ஒப்பிடுகையில். இருந்தபோதிலும் தென் மாவட்டத்தில் அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று ஊடுருவல் கிடைக்கும்போது கடற்காற்றின் சந்திப்புகள் ஏற்படுத்தி அவர்களுக்கும் ஒரு இடங்களில் ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தீவிரமடைந்து போகிறது தென்மேற்கு பருவமழை. அவ்வப்பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவாய் பகுதிகளிலும் சற்று சாரலாக துறலாக எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே வேளையில் செங்கல்பட்டிற்கு இன்றைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக இட அமைப்புகள் தாங்க அதற்கு காரணம். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாட்களிலிருந்து அடுத்து ஒரு 3 தினங்கள் இருக்கிறது. அந்த நாட்களில் உங்களுக்கும் ஒரு நாட்கள் எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி ஒதுக்குச்சு அப்படின்னா அடுத்த வரக்கூடிய சுற்றின் அமைப்புகள் நமக்கு ஒரு மழைப்பொழிவை சற்று சாதக அமைப்பாக ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். வானிலை சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்ற வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.